மாநில தகுதி தேர்வு எழுதி தேர்வு முடிவிற்காக காத்திருக்கும் அனைத்து தேர்வுகளுக்கும் எனது வணக்கம். இது தொடர்பாக நேற்று தினமலர் நாளேட்டில் ஒரு செய்தியானது வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன என்று இங்கு விரிவாக காண்போம். செட் தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்குமா தமிழக அரசு? தமிழகத்தில் 6 ஆண்டுகளுக்கு பின் நடத்தப்பட்ட செட் மாநில தகுதி தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றனர். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான கல்வி தகுதியாக யுஜிசி நடத்தும் நெட், மாநில அரசு நடத்தும் செட் தேர்ச்சி அல்லது PhD பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பது விதி. நெட் தேசிய தகுதி தேர்வை ஆண்டுக்கு 2 முறை யுஜிசி முறையாக நடத்தி வருகிறது. ஆனால் செட் தேர்வை மாநில அரசு அதுபோல் முறையாக நடத்துவது இல்லை. 2018க்கு பின் இந்த ஆண்டு மார்ச்சில் நடத்தியது. 6 ஆண்டுகளுக்கு பின் நடத்தியதால் அதிக எண்ணிக்கையில், அதாவது 99,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். நெட் செட் தேர்வு எழுதியவர்களில் 6% மட்டுமே தேர்ச்சியாக அறிவிக்க வேண்டும் என்பது விதி. செட் தேர்வை ஆண்டுக்கு 2 முறை நடத்தி இருந்தால் ஒவ்வொரு முறையும் 6% பேருக்கு தேர்ச்சி வாய்ப்பு கிட்டியிருக்கும். தமிழகத்தில் 6 ஆண்டுகளுக்கு பின் செட் தேர்வு நடத்தியதால் அதற்கு ஏற்ப தேர்ச்சி விகிதத்தை 6% என்பதில் இருந்து அதிகரித்து அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் காத்திருப்போரில் பயன்பெறுவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்க முடியும். இது குறித்து செட் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருப்போர் கூறியதாவது: தமிழக அரசு 2004இல் காலியாக உள்ள 7,000 உதவி பேராசிரியர் காலியிடங்களில் 4,000 நிரந்தர பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கான தேர்வை எழுதியவர்களில் வழக்கம்போல் 6% தேர்ச்சி அறிவித்தால் பலர் பாதிப்பர். ஏற்கனவே 2017இல் நடந்த தேர்வில் அதற்கு முன் 6 ஆண்டுகளாக செட் தேர்வு நடத்தாததை யுஜிசிக்கு தெரிவித்து 6% என்பதில் தளர்வு பெற்று 17% தேர்ச்சி அறிவிக்கப்பட்டது. அதுபோல் இந்த ஆண்டும் யுஜிசியிடம் சிறப்பு தளர்வு பெற்று தேர்ச்சி வீதத்தை அதிகரித்து வெளியிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். இது செட்டு தேர்வு எழுதின அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கண்டிப்பான முறையில் இது மாதிரி அதிகரிச்சா எல்லா பாடங்களிலையும் தேர்வு எழுதினவங்கள தேர்ச்சி பெறுவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப் கொஞ்சம் நல்லபடியாக குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதன் மூலமா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா அரசு இதற்கு நல்ல ஒரு வழியை கூறுவார்கள் என்று நம்புவோம். காத்திருப்போம். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.